டாக்டரே, ஸ்னேகாக்கு தண்டனை கிடைச்சிரும்ல? கண்டிப்பா கிடைச்சிரும். எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு டாக்டரே. ஏன் சிந்து? அவ ஜெயிலுக்கு போயிட்டு வந்தா இன்னும் அவளுக்கு உன் மேல கோவம் அதிகமாயிடும். அந்த கோவத்துல அவ இன்னும் உன்ன என்னெல்லாம் பண்ணுவாளோ, அத நினைச்சாலே பயமா இருக்கு டாக்டரே. சிந்து, நான் பாத்துக்கிறேன். அவளை நினைச்ச நீ ஏன் பயப்படுற? விடு. என்ன வக்கீல் மேடம், பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சொன்னது அப்படியே ஜட்ஜி ஏத்துக்கிட்டாரு. அப்படின்னா என் பொண்ணுக்கு தண்டனை கிடைச்சிடுமா? கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். மேடம், என் பொண்ணு ஜெயிலுக்கு போக கூடாது மேடம். ஏதாவது பண்ணி அவளுக்கு தண்டனை கிடைக்காத மாதிரி பண்ணுங்க. பொதுவா இந்த மாதிரி கேஸ் எல்லாம் கோர்ட்ல நிக்காது சார். ஆனா இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் விட்னஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு சார். காப்பாத்துறது கொஞ்சம் கஷ்டம் தான் சார். மேடம், ஒரு நிமிஷம். ஸ்னேகா, நீ அம்மா சிந்துவை தள்ளி விட்ட? ஏம்மா, ஒழுங்கா தள்ளி விட்டு அவளை சாகடிச்சிருக்கலாம்ல. அவளை என் பிள்ளையோட சேர்த்து பாக்குறப்போ தினம் தினம் வேதனையில நான் செத்துக்கிட்டு இருக்கேன். அவ உயிரோட இருக்கிற வரைக்கும் நான் நிம்மதியாவே வாழ முடியாது. ஸ்னேகா, சிந்துவன் வாழ்க்கையை பறிச்சது மட்டும் இல்லாம உன்னை எங்க கொண்டு நிக்க வச்சிருக்கா பாத்தியா? ஸ்னேகா, நீ அவளை மட்டும் சும்மாவே விட்டுறாத. என் பிள்ளையோட அவ சேர்ந்து வாழவே கூடாது. ஏதாவது பெருசா பண்ணு. ஸ்னேகாவை கூப்பிடுங்க. ஸ்னேகா, ஸ்னேகா, ஸ்னேகா. சிந்துவை ஸ்னேகா மலையிலிருந்து தள்ளி விட்டதை காவல்துறை தரப்பு தகுந்த சாட்சிகளோடும் ஆதாரங்களோடும் நிரூபிச்சிருக்காங்க. இந்த நீதிமன்றத்தில் நடந்த விசாரணையின் அடிப்படையில் ஸ்னேகா தான் சிந்துவை கொலை செய்கிற நோக்கத்தோட மலையிலிருந்து தள்ளி விட்டாங்கன்னு நிரூபணமாகிறது. ஆகவே ஸ்னேகாவை 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது.